சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு ஆர்த்தோபீடிக்கா இந்த எலும்பு சம்பந்தமா வர்ற டாப் 3 ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 ஃப்ரோசன் ஷோல்டர், நம்பர் 2 ட்ரிகர் ஃபிங்கர், நம்பர் 3 டார்கோட்ஸ் ஜாயிண்ட். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அறிகுறிகள் ரொம்ப சின்னதா தான் தெரியும், லேசா வலிக்கிற மாதிரி, கொஞ்சம் டைட்டா ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி தெரியும். பட் அதை நீங்க ஆரம்பத்திலே பார்த்துக்காம மாசக்கணக்கா அப்படியே அது இருந்துட்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சமா தானே இருக்குன்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது சர்ஜரி பண்ணா மட்டும்தான் சரியாகுன்ற நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். அதுக்கான அறிகுறிகள் என்ன, அது எப்ப டாக்டர் பார்க்கணுன்ற இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்னன்னா, ஸ்டார்டிங்ல கை கொஞ்சம் தூக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும், கொஞ்சம் திருப்ப முடியாது, திரும்பி படுக்கிறப்ப கொஞ்சம் வலி இருக்கும், தலைக்கு மேல தூக்கி வேலை செய்யறப்ப கொஞ்சம் பெயின் இருக்கும். இது ஸ்டார்டிங்லேயே போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பியோ கைக்கான எக்ஸசைசஸோ மெடிசின்ஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜ் போகாம தடுத்துடலாம். செகண்ட் ட்ரிகர் ஃபிங்கர். தூங்கி எந்திரிச்சுன்னா குறிப்பிட்ட விரல் மட்டும் நீட்டுறப்ப கொஞ்சம் டக் டக்னு கஷ்டப்பட்டு நீட்டுற மாதிரி இருக்கும். இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு அல்ட்ராசோனிக் தெரப்பி, மசாஜிங் இதெல்லாம் பண்ணோம்னாலே தடுத்துடலாம். அந்த சர்ஜரியை அவசியமே இல்லாம போயிடும். கடைசியா சுகர்னால கால் பாதம் மறுத்து இருக்கு, பாதம் எரிச்சல் இருக்கு, கால்ல வலியோட இருக்கு அப்படின்னா சுகர் டாக்டர்கிட்டயே கேட்டு அவங்களே தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. இல்லைன்னா ஆர்த்தோ டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். நாள்பட கால் வீக்கம் வலி ரெண்டும் இருந்ததுன்னா இது டார்கோட்ஸ் ஜாயிண்டான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான ஃபுட்வேர் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஏதாவது சின்ன காயம் புண்ணு எதுவும் வந்தாலும் ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். பயப்பட வேண்டியது இல்லை. சின்ன லெவல்லே இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் வராம அதை தவிர்த்துக்க முடியும்.